செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக பல்வேறு கட்டங்களில் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பிற்பகல் 3 மணியிலிருந்து அடுத்த 3 மணி நேரத்திற்கு ஒரே இடத்தில் கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மக்கள் அதிகம் கூடுவதை உறுதி செய்வதற்காக ஒரு இடத்தில் கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததா என்ற கோணத்தில் விசாரணையானது நடந்து வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், தற்போதைய விசாரணை நிலவரத்தை பதிவு செய்யலாம். லாவண்யா, தற்போது இந்த குண்டு வெடிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த கார் தொடர்பான பல்வேறு தகவல்கள் தற்போது டெல்லி போலீசார் மற்றும் பல விசாரணை முகமைகள் மூலமாக சேகரிக்கப்பட்டு வருகிறது. அதில் மிக முக்கியமாக இந்த குண்டு வெடிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த கார் பாதர்பூர், அதாவது ஹரியானா எல்லையில் இருக்கக்கூடிய பகுதிதான் பாதர்பூர். அந்த பாதர்பூர் வழியாகத்தான் டெல்லிக்குள் நுழைகிறது. இந்த கார் சுமார் காலை 8 மணிக்கு பாதர்பூர் வழியாக டெல்லிக்குள் நுழைகிறது. அது சிசிடிவி காட்சிகளில் பதிவாகிறது. அதை அடுத்து தொடர்ந்து அந்த சிசிடிவிகளை ஆராய்ச்சி செய்யும் போது அந்த கார் அடுத்ததாக வடக்கு டெல்லி பகுதியில் 3 மணிக்கு தென்படுகிறது. அது காலை 8 மணிக்கு முதலில் பார்க்கும் அந்த கார் அடுத்ததாக 3 மணிக்கு தான் அது கண்டறியப்படுகிறது. இந்த இடைப்பட்ட அந்த 7-8 மணி நேரம் இந்த கார் எங்கே இருந்தது, எங்கெல்லாம் சென்றது போன்ற தகவல்களை தற்போது காவல்துறையினர் திருத்தி வருகின்றனர். மிக முக்கியமாக சுமார் 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி கார்கள், அதாவது இந்த பாதர்பூர் தொடங்கி இந்த வடக்கு டெல்லி பகுதி வரை இருக்கக்கூடிய அந்த வழித்தடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து சிசிடிவி காட்சிகளும் தற்போது சேகரிக்கப்பட்டு வருகிறது. இந்த கார் எங்கெல்லாம் சென்றது என்பதை வெளிக்கொண்டு வருவதற்கான அந்த விசாரணையானது தற்போது தொடங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக 3 மணிக்கு இந்த வடக்கு டெல்லி பகுதி, அதாவது இந்த ரெட் ஃபோர்ட் பகுதிக்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த காரானது நிறுத்தப்படுகிறது. முதலில் 3 மணியிலிருந்து இந்த விபத்து நடைபெறும் வரை, அதாவது இந்த குண்டுவெடிப்பு நடைபெறும் வரை இந்த கார் ஒரே இடத்தில் நிறுத்தப்படுகிறது. அதாவது மக்கள் அதிகமாக, அந்த கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும், அதாவது மக்கள் அதிகமாக கூடும் வரை இந்த கார் அதே பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டு பின்பு இந்த குண்டுவெடிப்பு சம்பவமானது நிகழ்த்தப்படுகிறது. இது தொடர்பாகத்தான் தற்போது இந்த விசாரணை தொடங்கியது. மிக முக்கியமாக இந்த காரை ஓட்டியது உமர் நபி, அதாவது இவர் காஷ்மீர் புல்வாமாவை சேர்ந்தவர். இந்த உமர் நபி தான் இந்த காரை ஓட்டியதாக தற்போது முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த கார், அதாவது ஏற்கனவே நாம் இந்த தொடர்பான இந்த பிரத்யேக செய்திகளை வெளியிட்டிருந்தோம். அந்த கார், அதாவது இந்த குண்டுவெடிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட காரில் இருந்து எடுக்கப்பட்ட உடல் பாகங்களிலிருந்து டிஎன்ஏ சேகரிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த டிஎன்ஏ அறிக்கையை வைத்து புல்வாமாவில் இருக்கக்கூடிய டாக்டர் உமர் நபி, அந்த நபரின் குடும்பத்தினரிடமிருந்தும் தற்போது அந்த டிஎன்ஏ மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு வருவதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. டாக்டர் உமர் நபி புல்வாமா, ஏற்கனவே கூறியபடி புல்வாமாவை சேர்ந்தவர். அவருக்கு 2 சகோதரர்கள் இருக்கின்றனர். அந்த சகோதரர்கள் தற்போது விசாரணைக்காக அவர்கள் பிடித்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. இனி இவர்களிடம் இருந்து அந்த எடுக்கப்பட்ட அந்த டிஎன்ஏ மாதிரிகள் உமர் நபியுடன், அதாவது அந்த காரிலிருந்து எடுக்கப்பட்ட உடலுடன் ஒத்துப்போகுமாயின் இந்த காரை உறுதியாக ஓட்டியது அல்லது இயக்கியது உமர் நபி என்பது உறுதியாகும். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.